நேற்றென்று நாளை உலக மக்களின் மாமன்ற திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். நான் தமிழ் சார். மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண மனிதனும் கடவுள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் இயற்கையா கடவுளா மாறுறான். அது இந்த பார்க்குற காலத்தை தான் ஒரு மனிதன் செயற்கையா, அதாவது ப்ரொமோட் மூலமாக இப்போ மோடிஜி தன்னை தான் தாய்க்கு இருந்த வரைக்கும் தெரியலையா அவர் பயாலஜிக்கலாக பிறந்தாருன்னு. தாய் சென்ற பிறகு தான் அவருக்கே தெரியுதான். ஆனால் அது அப்போவே இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இப்படி நிறையா பேர் வருவாங்க. ஆனால் அவர் உணர்றாருல, அது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா அவர் இந்த உணர்ற தான் கடவுள், நான் இப்படி அப்படின்னு தன்னை தானே உணர்ற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் வச்சு நான் முழுக்க நிறையா வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பேசுறது தொடர்ந்து சொல்கிறதே தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஏன் அப்படின்னா இது காலகாலமாக சொல்லப்பட்டுட்டே வருது. என்ன, ரெண்டு விஷயம்தான். ஒன்று கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்க, ஒன்று இல்லைன்னு சொல்கிறவங்க. இது காலகாலமாக சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் இது ஏன் நானே சொல்லிட்டு இருக்கிறதுனால என்னுடைய சப்ஜெக்டை நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா இது நார்மலாக ஆகிடும். அதுவும் இது பக்தியாக மாறுனுச்சுன்னு வச்சிங்களேன், இது இன்னும் நார்மல் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காலம் தான் அந்த கலியுகம், இறுதியாக ஒருத்தவங்க வரக்கூடிய காலம். அந்த காலத்தின் அடிப்படையில் நான் 10வது அவதாரம் என்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொன்னதுனால அதுதான் எனக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு என்னை பற்றி சொல்லும் பொழுது நடுவில் இவங்களாம் வராங்க சொல்கிறதுக்கு. அப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதே மாதிரி தொடர்ந்து எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இறுதி என்பது என் பேச்சில் தான் இருக்குது. ஏன்னா சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக சொல்லணும். அந்த வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதாவது எத்தனையோ மனித கடவுள் வர 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 இறுதியாக உருவம் இல்லாத ஒரு இறைவன் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு இறுதி நபி மூலமாக. இறுதி இறைவன், அந்த இறைவனு கூட உருவம் இல்லை என்றாலும் இறுதி காலத்தில் அவன் எல்லாரும் பார்க்கலாம், உட்காந்து எல்லாரும் கேள்வி கணக்கு கேட்பான் சிம்மாசனத்தில். அப்போ கூட அவன் இருக்கான் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த இறைவன் இருக்கிறான். நான் சொல்ல வர்ற இறைவன் எப்படின்னா, நீங்கள் 65 BTN பேசிக் டு நவ் என்ற அந்த BTN 65 பாகம் பார்த்தீங்கன்னா நான் முழுமையாக எல்லாம் போட்டுட்டேன். அது எழுத்து மூலமாக போட்டுட்டேன், சரிங்களா. அதுதான் என் மாம்டோடைய வேதம் சுருக்கம். மற்றபடி நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் சுற்றி விஷயத்தை. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்க்குற அந்த விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் உங்களுக்கு தெரியும், அவர் சாதாரண ஒரு நடிகர் தான், நல்லவர். அதே மாதிரி எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லவர். அவர் எந்த அளவுக்கு அரசியலில் எந்த அளவுக்கு ஜெயிச்சார், அப்புறம் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டார், எந்த அளவுக்கு அவர் சோசியல் மீடியாவில் வாங்குன்னு வாங்கினாங்க. அப்போல்லாம் விஜயகாந்த் தான் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம். ஆனால் அவர் இறந்த பிறகு மற்றவங்க இறந்த மாதிரி சாதாரணமாக தான் போயிடுவார் அப்படின்னு கவர்மெண்ட் கூட நினச்சிட்டு இருந்துருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வர்ற கூட்டங்கள் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துச்சு. இன்னி வரைக்கும் அங்கே கூட்டம் குறையாமல் அது கிட்டத்தட்ட ஒரு கோயிலாக மாறிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் நான், ஒரு மனிதன் தெய்வம் ஆகிறான் இயற்கையாகவே, சரிங்களா. இன்னொருத்தவர் ப்ரொமோட் பண்ணுறாரு தான் கடவுள்னு. அதுதான் இங்கே நடக்குது. அதே நேரத்தில் நான் ஒருத்தவன் இருக்கிற அனைத்து விஷயங்கள்லையும் நான் ஒரு உண்மையை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் அந்த BTN ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் நடக்கிற உலகத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் இறைவன் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் அடுத்த கட்டம் பதிவாயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் இது வரைக்கும் இறைவனும் பார்க்கல, யாருமே பார்க்கல. கணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ கணிப்புனா, இப்போ நான் மூச்சு இழுக்கிறேன்னா என்னால் கணிக்க முடியும். நான் இப்போ இதுக்கப்புறம் நான் மூச்சு விடுறேன்னா இழுப்பேன்னு கணிக்க முடியும். கணிக்க தான் முடியும், சரிங்களா. எப்போ என்ன வேணால் நடக்கலாம். கணிக்கிறது அந்த ஸ்க்ரீன் பார்க்குறவங்களும் கணிக்கலாம். ஆனால் நான் கணிக்கிறதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. பேசிக்கை பார்க்குற சக்தி எனக்கு இருக்குது.
அப்போ அந்த பேசிக்கை வந்து நான் தொடர்ந்து வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் அந்த 65 BTNல வந்து நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். பார்க்கணுன்னா ப்ரொஃபைலில் போய் தேடி போய் பார்த்துங்க. இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இது வந்து சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா இறைவனுக்கும் எனக்கும் உள்ளதான் ஒரு கனெக்ட். நடுவில் இருக்கிறது மாம் டேட், நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருவரும் நான். அப்போ நான் கடந்து உள்ளே போய் பார்த்தா தான் நான் கடவுள். நான் கடந்து உள்ளே சென்றவன். அதாவது மீன்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒவ்வொரு தொழிலை வச்சு சொல்கிற மாதிரி அந்த கடந்து உள்ளே போகிறோம் கடவுள். கடந்து உள்ளே போனால் மாம் டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்பவன் தான் இறைவன். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் இல்லை இறைவன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் இறைவன் இல்லைன்னு ப்ரூஃப் தான் பண்ணுறான் இருக்காங்கன்னு. ஏன்னா இருக்கிறது என்பது நாம் தான் இருக்கிறோம். இல்லை என்பவனால் படைக்கப்பட்டு அவன் ஏன் இல்லாமல் போனான்? அதுக்கு தான் மாம் டேட் சொல்கிறாங்க, அவன் தன்னை இல்லாமல் ஆக்கிக்கிட்டான். ஏன்னா அவன் நினைக்கிற நேரம் நடந்துடும். அதனால நம்மளை சோதிக்கிறது கிடையாது. நீங்கள் பாஸ் ஆவீங்கன்னா பாஸ் தான் ஆவீங்க, ஃபெயில் ஆகணும் ஃபெயில் தான் ஆகும். நீங்கள் நரகத்துக்கு போகணும் நரகத்து தான் போவான். அவன் சபிக்கிற மாதிரி தான் எல்லாமே. அதனால அவன் எதுவுமே இதை பற்றி சிந்திக்க மாட்டான். சரிங்களா? இல்லை என்பவன் தான் இறைவன். இல்லை மாம் டேட் சொல்கிறாங்க இறைவன் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். இப்போ நம்ம வந்து மாம் டேட் இருக்கிறத நம்பி தான் ஆகணும். நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பான்னு பின்னாடி போய் தாத்தா பாட்டி முப்பாட்டன் அப்படின்னு போனீங்கன்னா இறுதியாக ஒரு உயிர், எல்லோருக்குமான ஒரு உயிர் நிற்கும். ஆண் பெண், அவங்க தான் மாம் டேட். அவங்க தான் அந்த ஸ்கிரீனில் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி இறைவனால் நான் படிக்கப்பட்டேன். இப்போ அந்த இறைவன் இல்லை என்பவன் தான் இறைவன். ஆனால் அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்தோம். எல்லோரும் மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்குற முயற்சி தான் மனிதர்களுடைய பாவத்துக்கு மதங்கள்லாம் பெருகி 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 அதுக்கு பரிகாரமாக இப்போ இருக்கிற மதங்கள்லாம் பரிகாரமாக ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க மனித உருவத்தில் வந்தாங்களா மாம் டேட் டைரக்டா? இல்லை, வரல. ஆனால் அவங்க பல உயிரில் பயணம் பண்ணி அதுக்கான அறிவு வந்து வச்சுட்டு இப்போ 1 2 போடுற மாதிரி தான், 1 2 3 போடுற மாதிரி போட்டு ஒவ்வொரு நம்பரில் ஒவ்வொரு உயிரை பயணம் பண்ணி கடைசியாக மனித உயிரை எடுத்து எல்லா அறிவை அந்த மனித உயிரை சேர்த்து மனித அறிவிலேருந்து பயணம் செய்கிறாங்க. இப்போ அந்த மனித அறிவிலேருந்து பயணம் செஞ்சு தான் அடுத்த கண்டுபிடிப்புகள்லாம் வருது. பார்த்தீங்களா? இன்னைக்கு AI வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க அறிவை கொண்டு போகிறாங்க. அவங்க போகிற பயணம் வந்து அந்த சொர்க்கத்துக்கு, அவங்க எந்த இடத்துல வந்தாங்களோ அந்த இடத்துக்கு. அதில் நம்ம அறிவை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம உடல் வேற, அறிவு வேற. அறிவு வந்து பயணம் செய்யக்கூடியது. உடல் வந்து அது வந்து திரும்ப மண்ணுக்கு போயிட்டு மண்ணா மாறி அப்புறம் அது எங்கெங்க போகணுமோ அப்படியே இறைக்கப்பட்டு எல்லாமே. அப்போ வந்து இந்த இறைவன் என்பவன் வந்து என்னன்னா ஒன் தான் இறைவன். ஒன் அந்த ஒன் தான் இறைவன். இறை யாருன்னா நம்ம எல்லாம் இறை. அதாவது இந்த இறை எப்படின்னா மாம் டேட் மூலத்தை வச்சு அவங்களோட இறை நம்ம. அப்போ இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்தாதான் மாம் டேடுடைய மொத்த அறிவும் சேரும். அது எப்படின்னா நேற்று இன்று நாளை, அதாவது நேற்று வந்த அனைத்து உயிரினங்களும் இனி வரக்கூடிய உயிரினங்களும் இப்போ இருக்கிற உயிரினம் அனைத்து ஒன்று சேர்ந்தாதான் அந்த மொத்தமாக ஆகும். சரிங்களா? அது மொத்தமும் இறை தான். அப்போ அந்த ஒன் என்பவன் இறைவன். இப்போ நான் மட்டும்தான் இதில் வந்து உணரக்கூடியவனாக இருக்கிறேன். மாம் டேடையும் நான் தான் உணரணும், இறைவனையும் நான் தான் உணரணும். அந்த இல்லை என்பவன் இறைவன். அப்போ அவங்க மனித உருவத்தில் டைரெக்டாக வரலன்றப்ப இங்கே நடக்கிற அனைத்து விஷயங்களும் இயற்கையை மீறி அந்த இயற்கையான அந்த மைண்ட் சக்தி இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட்டு, அது இல்லாமல் அது நடக்காது. அப்போ நீங்கள் எத்தனையோ வரலாறுல அற்புதம் அந்த மாதிரி ஆண் இல்லாமல் பெண் பிள்ளை பெற்றது அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கதைகளில். அது எல்லா வரலாறை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பக்கூடாது. ஒரு வரலாறை நம்பணுன்னா உங்களுக்கு நல்லவனாக வாழணும்னு தோணணும். அந்த வரலாறை நீங்கள் நம்பணும். அதில் போய் உண்மையை தேடக்கூடாது. அந்த வரலாறை நீங்கள் நம்பணும்னா நான் கெட்டவனாக வாழக்கூடாது, இவனை மாதிரி கெட்டவனாக வாழக்கூடாது, அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வரலாறு நம்பணும். அதில் உண்மை போய் தேடக்கூடாது. ஏன்னா நம்மள்கிட்ட நடக்கிற விஷயங்கள்லேயே உண்மை போய் எடுக்க முடியாது. நம்மளே சுயசரிதம் எல்லாமே உண்மை எழுத முடியாது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மனிதன் எல்லோரும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவனும் கடவுளாக ஆகலான்னா எனக்கு நானே உணர்ந்து நான் கடந்து உள்ள